ஒரு பெரிய காட்டுல யானை குடும்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குடும்பத்துல குளிக்கிறதே பிடிக்காத ஒரு குட்டி யானை இருந்துச்சு. அம்மா யானை தினமும் கண்ணா வா குளிக்கலாம், தண்ணியில விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவா. ஆனா அந்த குட்டி யானை ஐயோ எனக்கு குளிக்கவே பிடிக்காதம்மா, நான் மண்ணுல விளையாடுறேன் என்ன சொல்லிட்டு மரங்களுக்கு பின்னால ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். அம்மா யானை மண்ணுல விளையாடுறது உடம்புக்கு நல்லதில்ல, கிருமி எல்லாம் வந்துடும் சொல்லுவாங்க. ஆனா குட்டி யானை கேட்கவே இல்ல. ஒரு நாள் அம்மா யானை ஒரு புது யோசனை பண்ணாங்க. குட்டி யானை விளையாடுறப்ப சும்மா இருக்கிற சாக்குல அம்மா யானை தன் தும்பிக்கையால மண்ணை அள்ளி குட்டி யானை மேலையும் கொஞ்சம் போட்டுடுவாங்க. அம்மா என்னை பாக்குறாங்க மண்ணுல விளையாடுறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு குட்டி யானை வேகமா ஓடி போய் தண்ணிக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தோட வேர்ல போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அம்மா யானை மெதுவா பின்னாடியே போனாங்க. ஏய் செல்லம், உன்னோட விளையாடுறதுக்கு நான் மண்ணுல புரண்டு வரவா என்ன கேட்டாங்க. குட்டி யானை வேண்டாம்மா, நீ குளிக்க போறியா என்ன கேட்டது. ஆமா, நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், என்னோட உடம்புல இருக்கிற கிருமி எல்லாம் செத்து போச்சு, நீயும் குளிச்சா உன் உடம்பு சுத்தமாகும் என்ன சொன்னாங்க. குட்டி யானை யோசிச்சுது. அம்மா சொல்றது சரிதான், நானும் சுத்தமா இருந்தாதான் நல்லா விளையாட முடியும்னு நினைச்சு வேகமா தண்ணிக்குள்ள போய் குளிக்க ஆரம்பிச்சுது. தண்ணியில விளையாடுறது எவ்வளவு சந்தோஷம்னு அப்போதான் தெரிஞ்சுக்கிச்சு. அன்னைக்கு இருந்து குட்டி யானை தினமும் அம்மா கூடவே போய் தண்ணியில விளையாடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மீதி பெரியவங்க சொல்றதை கேட்டா நமக்கு நல்லதுதான் நடக்கும்.